எல்லாம் டோன்ட் வரி, பி ஹாப்பி. இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல முதல்ல ஒரு திரைப்படத்தின் ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடத்திய அந்த புதுமையை செய்த சாக்ஸ் அவர்களுக்கும் ஐயப்பன் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஓ போடலாமா? மெயினா ஓ போடுறது அவங்க எல்லாம் பல டாக்டரேட் வாங்கினவங்க சும்மா நிக்கிறாங்க. நீங்க தான் ஓ போடுறது மெயினா. இந்த மாதிரி இடத்துல இது ஒரு மேடை அமைப்பு. இதுல தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு எஸ்.சி.எஸ் அவர்கள் உள்ளிட்ட மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பிரபலங்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற திரையுலக நண்பர்களே, இயக்குநர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி ஊடகத்தை சார்ந்த மற்றும் .com இணையதள நண்பர்களே, மற்றும் ஷாப்பிங் வந்துட்டு அதை பாதியில விட்டுவிட்டு இங்க என்னமோ நடக்குதுன்ட்டு, ஏண்டா தியேட்டருக்கு போனா பிரச்சனையா இருக்குன்றதான் இங்க ஷாப்பிங் பண்ணலான்னு ஒரு நாள் வந்தோம். இங்கேயும் சினிமாவை கொண்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லி எங்களை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கும் என் உயிரினும் இனிய ரசிக பெருமக்களே, இந்த ஸ்டேஜை பார்த்தோன்னே என்ன டெம்பரரியா ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்களே, இத்தனை பேரை மேலே ஏத்தனா தாங்குமான்னு நினைச்சேன். ஆனா ஸ்ரீகாந்த் தேவா ஆடியும் எதுவும் ஆகாததால் நிச்சயமா இது ஸ்ட்ராங்கான ஸ்டேஜ்னு அப்புறம் தான் முடிவெடுத்தேன். அதே மாதிரி இது சின்ன படங்கிறாங்க. டைரக்டரை பாருங்க, இது சின்ன படமா? சக்தி சிதம்பரம் சைஸ பாருங்க, ஸ்ரீகாந்த் தேவா சைஸ பாருங்க. இது ஒரு வெயிட்டான படம். ஆக இது மச்சான் படத்துல கருணாஸ் ரொம்பவே என்ன எனக்கு நன்றி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொன்ன மாதிரி எதையும் தூக்கிட்டு போறதில்ல. ஏன் தொழில் மக்களை சிரிக்க வைப்பது. அது யார் கூட சேர்ந்து சிரிக்க வச்சா என்ன? அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அல்லது தல அஜித்தா இருக்கட்டும், அல்லது இளைய தளபதி விஜயாக இருக்கட்டும், ஊரே விட்டாலும் கூட அதுதான் உண்மை. எனது நண்பன் கருணாசாக இருக்கட்டும், எல்லோரும் நடிகர்கள். அவர்களுடன் நம்ம வேலை என்ன? நம்ம வேலை காமெடி பண்றது. அந்த காமெடியை கரெக்டா பண்ணா போதுன்றதுல நான் அந்த ஈகோலாம் பார்க்கல. இதை விட பெரிய நன்றி நான் யாருக்கு சொல்லணும்னா இயக்குனர் சக்தி சிதம்பரம் அவர்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இயக்குனர் நினைத்தால் ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காமெடின்னு கொஞ்சம் குறைக்கலாம். அது அவர் கையில தான் இருக்கு. ரெண்டாவது அவரே இதுல ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்த ஸ்டைல் எல்லாம் பார்த்தாக்க தெலுங்குல அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கழுத்துல ஒரு இதெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு ஃபோர்ஸா பாக்குறாரு. என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு ஃபுல்லா தெரியல. கேட்டா நான் ஒரு சின்ன கேரக்டர் இருக்கிறாரு. அவரு ஒரு பெரிய கேரக்டரா இருந்தாலும் படத்துல அவர் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணிருக்கேங்கிறாரு. உண்மையான மச்சான் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆனா அது முக்கியம் இல்ல. ஏன்னா இந்த படத்துல தீவிரவாதம் கிடையாது, மதங்களை பற்றிய பேச்சு கிடையாது, மச்சான்ல அரசியல் கிடையாது, சமுதாயத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் ஹாட் டாபிக்ஸ், பர்னிங் டாபிக்ஸ் எதையுமே நாங்கள் தொடவில்லை. இந்த படத்துல கிராபிக்ஸ் கிடையாது. இந்த படத்துல வெளிநாட்டில் சென்று பாடல்கள் அது மாதிரி எந்த எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் எல்லாம் கிடையாது. ஏன் இந்த படத்துல கதையே கிடையாது. நாங்க ரொம்பலாம் கஷ்டப்பட மாட்டோம். சக்தி சிவகுமார் சார் ஒரு கதை ஒண்ணு சொல்லுவார். ஒரு சின்ன நாட்டை சொல்லி அது நமீதாவிலிருந்து யாரை வேணாலும் மடக்கி, நீங்க தயவு செய்து பத்திரிகையாளர்கள் தப்பா எடுத்துக்க கூடாது, மடக்கின்ற வார்த்தைக்கு வேற அர்த்தம் யோசிக்காதீங்க. கதையை சொல்லி மடக்கி எப்படியாவது அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருவார். அதான் சூர்யா, எஸ்.ஜே. சூர்யா சார் சொன்ன மாதிரி ஒரு அன்பிலீவபிள் ஹார்ட் ஒர்க்கர். பொதுவா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க ஒல்லியா இருப்பாங்க. ஏன்னா அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பான். அதே ஓட்டம் தான் இவரும் ஓடுறாரு, அதே அலைச்சல் தான் இவரும் அலைகிறாரு, அதே தூக்கமின்மை இவருக்கு இருக்குது. ஆனா எப்படி இப்படி சிக்ஸ் பேக் சக்தி சிதம்பரம் அவர்களே மன்னிக்கணும், ஒரு சைபர் சேர்த்துக்கணும், 60 பேக். ஆனால் அவருடைய உழைப்பு அதிசயப்பட வைக்கக்கூடிய ஒரு உழைப்பு. அதே நினைப்பா இருந்து அந்த படத்தை முடிப்பாரு. அதே நினைப்பாவே பேசிக்கிட்டே இருப்பாரு. காமெடி நல்லா வரும்ன்றதுக்காக ரொம்ப போராடுவாரு.
மொத்தத்துல வந்து ஒரு காமெடி கலாட்டாவா ஒரு படம் வரணும்னு ஆசைப்படுவாரு. இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட கலாட்டா பண்ணியிருக்கோம் நாங்க. அதே மாதிரி கருணாஸ் வந்து நினைச்சா, சார் நான் ஹீரோ சார், விவேக் சார் ஒத்துக்கிட்டாரு, அதுக்காக வேண்டி அவருக்கு நிறைய போர்ஷன் கொடுக்காதீங்க, அவருக்கு என்ன உண்டோ அதை லிமிட்டா கொடுங்க. ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அங்க போய் நாங்க சீனை டிஸ்கஸ் பண்ணோம், அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணலாமான்னு. அப்படி பண்ணும்போது திடீர்னு கருணாஸ் வந்து பக்கத்துல நின்றுட்டார். நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நான் நினைச்சேன் காமெடி கிமெடி நமக்கு ஜாஸ்தியா வரும்ட்டு அதை செக் பண்றதுக்காக பக்கத்துல நிக்கிறாரோ அப்படின்னு பார்த்தா, என்ன கருணாஸ், என்ன சீன் இது, இது என்ன சீனு, இது எனக்கும் அவருக்கும் ஷெரில் பின்டோக்கு உண்டான காமெடி சீன். அது அப்படியே நின்றுகிட்டு இருக்க, அந்த பக்கம் போனதே கொஞ்சம் தள்ளிக்கங்கன்னார். இவர் இந்த சைடு போய் கிராஸ் பண்ணி அங்க எங்கேயோ போகணுமா, அதுக்கு நாங்க நின்று பேசுறது தடையா இருக்கிட்டு இருக்க, அதுக்கு தான் நின்று இருக்காரே ஒழிய அவர் சீன்கள்ல குறுக்கிடவே இல்லை. இந்த அற்புதமான குணம் கருணாஸுக்கு எல்லா லெவல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவருடைய சர்க்கிள் ரொம்ப பெருசு, அவருடைய மனசு அதை விட பெருசு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஒரு நல்ல நண்பன் நம்ம இவர் பேசும்போது டிபி கஜேந்திரன் அண்ணன் பேசும்போது சொன்னாரு, இயல்பா நடிப்பார், அவருக்கு என்ன வருமோ அதைத்தான் செய்வார். இது எல்லாரும் பண்ணுனா ஒரு பிரச்சனையும் இல்லையே, எனக்கு வராததை நான் பண்ணிதான் நான் மாட்டிக்கிறேன். ரோப்பு கட்டியெல்லாம் ஃபைட்டு தேவையா? எனக்கு வராததை நான் ஏன் செய்யணும்? எனக்கு வந்ததை செய்தா போதும். ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கணும். காலையில ஒரு பேய் படம் ட்ரெய்லர், இந்த படத்துல நான் ஒரு நாயை ட்ரைனிங் விடுறேன், சினிமாவுக்கு நாயை வாடகைக்கு விடுறேன். அந்த நாய் வந்து அந்த நாயோட அப்பாவோட அப்பாலாம் பாட்ஷாவில் ரஜினி வச்சிருப்பார்ல நாய், அந்த நாய். அதுக்கப்புறம் வந்தது தலை அஜித்தோட நடிச்ச நாய், அதுக்கப்புறம் வந்த நாய் இளைய தளபதி விஜயோட நடிச்ச நாய், அது போட்ட குட்டி இப்ப நான் வச்சிருக்கேன். குட்டியை நான் வச்சிருக்கேன்றத மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். அந்த நாயோட குட்டியை வச்சிருக்கிற, அதை வச்சுக்கிட்டு நான் பண்ற பந்தாதா என்னுடைய இது அனிமல் அரசுன்னு எனக்கு ஒரு கேரக்டர், ஒரு அழகா கேரக்டர் பேர்லாம் பிடிப்பாரு, அனிமல் அரசு. ஒரு நாயை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ஹன்ஷிகா மோட்வானியோடைய அம்மாவுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கிறதோ, த்ரிஷா அவர்களுடைய அம்மாவுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கிறதோ, அமலா பால் அவர்களின் அம்மாவுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு மரியாதையை எதிர்பார்ப்பேன் என் நாயை நான் நடிக்க வச்சு. அந்த மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தன் என்னென்ன ஆகுறான், இந்த நாய் திடீர்னு ஷெரில் பின்டோவை பிக்கப் பண்ணலான்னு கதப்படி கதப்படி கதப்படி. ஷெரில் பின்டோவை பிக்கப் பண்றதுக்கு ஐடியா வேற கொடுப்பாரு இவங்கெல்லாம் வந்து. என்ன ஐடியான்னா, சார் உங்க நாய் ஷெரில் பின்டோ ஒரு நாய் வளர்க்குது, அது வந்து லேடி டாக், உங்ககிட்ட இருக்குது மேல் டாக், ரெண்டையும் எப்படியாவது பழக்க விட்டு பிக்கப் டிராப் எஸ்கேப் பண்ண வச்சீங்கன்னா கண்டிப்பா ஷெரில் பின்டோவுக்கு உங்க மேல ஒரு ஆசை வரும்னு சொல்லி ஐடியாவை கொடுத்த விட அதுக்கு ரெண்டு சேர்ந்து ஒன்னா ஊரை விட்டு ஓடிடுங்க. ரெண்டு நாயும் எஸ்கேப். அதுக்கப்புறம் எனக்கு மூலதனம் இல்லை, திரிஷா இல்லாத அவங்க அம்மா, அமலாபால் இல்லாத அவங்க அம்மா, ஹன்சிகா மோட்வானி இல்லாத அவங்க அம்மாவுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அது மாதிரி எனக்கு என் நிலைமை போய் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கல்ல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு வந்துடுறேன். இதுதான் இந்த படத்தோட ட்ராக். ஆக நாயை வச்சேதான் இதுல நான் ஓட்டிருக்கேன். காலையில பேயை வச்சு ஓட்டணும் ஒரு படத்தை, ஈவினிங் நாயை வச்சு ஒரு படத்தை ஓட்டணும். இதுல வந்து எந்த ஈகோவும் எதுவும் கிடையாது, ஜாலியா சிரிக்க போறீங்க. இதுல ஒரே ஒரு புதுமை, இந்த காமெடி ட்ராக்ல ஒரு புதுமை என்னவென்றால், திரை உலகத்தில் இருக்கின்ற பிரபலங்களை அவருடைய மனசே நோகாதவாறு ஆனால் நையாண்டி செய்திருக்கிறோம். அதுல மணிரத்னம் சார் வராரு, இயக்குனர் பாலா வராரு, அப்புறம் வந்து வேற என்ன VS ராகவன் வராரு, பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் வராரு. இவங்க எல்லார பத்திய கிண்டல்களும் கேலிகளும் இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் பார்த்தால் நிச்சயமா அவங்க வந்து அதை வெறுக்க மாட்டாங்க. அவங்களும் சேர்ந்து ரசிக்கிற மாதிரியான ஒரு ஹெல்தி ஹியூமரை தான் இதுல நாங்க கொடுத்துருவோம். அதாவது எந்த ஒரு புது முயற்சி, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மால்ல இப்படி ஒரு ஆடியோ பண்ணணுங்கிறது புது முயற்சி, முதல் முயற்சி. இது போன்ற புதிய முயற்சிகளுக்கு இந்த உலகம் 3 விதமான ரியாக்ஷன்ஸை கொடுக்கிறது. இது நான் சொல்லவில்லை, சுவாமி விவேகானந்தர் சொன்னது. whatever new things you start doing, whatever you try to do something new, you have to pass 3 stages. First, opposition. 2, ridicule. 3, acceptance. முதலில் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகம் உன்னை எதிர்க்கும்.
அதையும் மீறி நீ செய்ய ஆரம்பிச்சினா இந்த உலகம் உன்னை கிண்டல் செய்யும். இவன் எப்படா வருவான், இவன் ஜெயிப்பானா? கஷ்டம். கருணாஸ் ஹீரோ பண்ற மாதிரி தான். இவன் எப்படி ஜெயிக்க போறான்? எவ்வளவு பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம், இவன் எப்படி ஜெயிக்க போறான்? ஸோ முதல்ல எதிர்த்தது, அதன் பிறகு தொடர்ந்து அவன் முயற்சி செய்து ஒரு இடத்திற்கு வரும்பொழுது அவனை கிண்டல் செய்தது, மூன்றாவது அவன் வெற்றி அடையும் பொழுது அவனை அக்செப்ட் செய்கிறது, இந்த உலகம் ஒத்துக்கொள்கிறது. ஆக எதிர்ப்பு, கிண்டல், ஏற்றுக்கொள்ளுதல், இது மூன்றும் தான் எந்த ஒரு புதிய முயற்சிக்கும் இருக்கின்ற ஸ்டேஜஸ். அது மாதிரி இந்த மச்சானும், அது மாதிரி இந்த கருணாசும், அது மாதிரி இந்த யூனிட்டும், அது மாதிரி சாக்ஸும், அது மாதிரி ஐயப்பனும் நிச்சயமாக மச்சானில் பெரிய ஒரு வெற்றி கொடியை நாட்டி வெற்றி விளிம்பை தொடுவார்கள் 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 என்று கூறி, முந்தியெல்லாம் 4 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி படத்தை 100 நாள் ஓட்டினாங்க. இப்பெல்லாம் 100 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி 4 நாள் ஓட்டுறாங்க. அந்த நிலைமை இப்ப என்னன்னா, சினிமாவா இதுலயும் வருமானம் தான், இதுலயும் how much you draw அப்படின்னு சொன்னாரு நம்ம பாய், அன்பிற்குரிய முகமது பாய் சொல்லும்போது சொன்னாரு. அது உண்மைதான், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் சினிமா ஒரு 100 நாள் ஓடி அந்த போஸ்டர் எங்க? சில்வர் ஜூப்ளி நடந்து அதற்கு நடந்த விழா மேடைகள் எங்கே? அந்த விருதுகள் கொடுத்தார்களே அந்த கேடயங்களும் பட்டங்களும் எங்கே? அப்படி அல்லவா சினிமா ஆராதிக்கப்பட்டது, அப்படி அல்லவா சினிமா நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்கப்பட்டது. இப்ப மறுபடியும் பாய்ஸ் கம்பெனி மாதிரி நாங்க ஊர் ஊரா போய்கிட்டு இருக்கோம், எங்க படத்தை பாருங்க பாருங்கன்னு இந்த மாதிரி மால் சென்டருக்கு வந்துட்டோமே. நடு சென்டருக்கு வந்துட்டான்றது இதுதான். ஒரு மால்ல நடு சென்டர்ல இப்ப அங்க நிக்கிறோம், எங்க படம், இதை கூவி விற்கிறோம். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை இதுதான். மச்சான் ஒரு படம் எடுத்திருக்கோம், முழுக்க முழுக்க காமெடி, வந்து தியேட்டர்ல பாருங்கன்றத ஒரு மீடியாக்களை எல்லாம் வரவழைத்து நாங்க ஒரு தனியாக ஒரு அரங்கத்திலே கூட இதை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பொதுமக்கள் எல்லாம் வருகின்ற ஒரு இடத்தில் போட்டு இதை நாங்கள் கூவி விற்கிறோம். அப்படி ஒரு நிலைமைக்கு இன்று சினிமா மெல்ல தள்ளப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நல்ல நகைச்சுவை என்னைக்கும் ஜெயிக்கும். நல்ல நகைச்சுவை தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணுன்ற ஆர்வத்தோடு குடும்பத்தோடு இந்த படத்தை வீட்டுல அப்பா அம்மா தங்கச்சி குழந்தைகள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியா சிரிச்சுட்டு போலான்ற உத்தரவாதத்தை உங்களிடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.